ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ. நான் உங்கள் கிருஷ்ணவேணி அக்கா. இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன்னா, எப்போவும் ஆடு தாங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் ஆடு இருக்குது. நான் கேரளாவில் இருக்கேன். நல்ல மழை இங்கெல்லாம். இப்போ நம்ம ஆடு வச்சுருக்கோம்ல, அந்த ஆடுங்களுக்கெல்லாம் சில டைமு மடியில் மனுஷங்களுக்கு போடுற மாதிரி கஞ்சி அம்மா போடலாம், அந்த மாதிரி அம்மா போட்டுரும். எங்கள் ஆட்டுக்கு போட்டிருந்துச்சு. பயங்கரமாக மடியிலேருந்து ஃபுல்லாக ஒரு துளி கூட இடம் இல்லாமல் எல்லாமே அம்மையாக போட்டுட்டு புண்ணாயிருச்சு. அது அப்படியே சீவடிய ஆரம்பிச்சிருச்சு. பால் குட்டி குடிக்கல, ஒரு மாதிரி கெட்ட வாடை. அது மட்டும் இல்லாமல் வாயெல்லாம் புண்ணு வந்துருச்சு. அது அம்மைன்னு சொல்கிறாங்க, அது அம்மை மாதிரி வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் பால் வந்துட்டு கறக்கும்போது சீவு ரத்தம் பாலாகவே இல்லைங்க. இங்கே உள்ள ஆடெல்லாம் வந்துட்டு என்னமோ ஒரு ஆடு, அதுக்கு பேர் சொல்லுவாங்க, பீட்டெல்லாம் என்னமோ சொல்லுவாங்க. இந்த ஆடெல்லாம் 1.5 லிட்டர் பால் கறக்கும். காலையில் 1.5, சாயந்தரம் 1.5 லிட்டர் பால் கறக்கும். எங்கள் வீட்டில் அந்த ஆடை நாங்கள் வச்சுருக்கணும். திடீர்னு அந்த ஆட்டுக்கு அந்த நோய் வந்துடும். டெய்லி 2 லிட்ரு 3 லிட்ரு பாலை கறந்து கீழே தாங்க ஊற்றுவோம். 1 மாதம் 1.5 மாதம் இப்படியே போச்சு. நாங்களாம் பார்க்காத ஹாஸ்பிட்டல் இல்லை, பண்ணாத வைத்தியம் இல்லை. நிறைய டாக்டர்கிட்ட காமிச்சோம். நிறைய டாக்டரெல்லாம் கொண்டு வந்து காமிச்சோம். எத்தனை கொண்டு வந்து காமிச்சாலும் அவங்க கொடுக்குற மருந்தெல்லாம் சரியாகலை. ஏதோ இந்த ஒரு வெள்ளை கலரில் ஒரு பொடி மாதிரி கொடுத்தாங்க. அதை வந்து தண்ணியில் கரைச்சிட்டு, அதுக்கு தனியாக ஒரு ஆயில் மாதிரி கொடுத்தாங்க தண்ணியில். அந்த ஆயிலில் கரைச்சிட்டு அதை அப்படியே போட்டு மேலோட தடவிடணும். இப்படியே 1 மாதமாக போட்டேங்க. ஆனால் ஒரு மாற்றம் இல்லை. மருந்து கொடுத்தாங்க, ஏதோ ஸ்ப்ரே மாதிரி கொடுத்தாங்க, அப்புறம் என்னென்னமோ சொன்னாங்க, எதுவுமே சரிப்படல. அப்போ எனக்கு வந்து என்ன தோணுச்சுன்னா, என்னோட ஸ்பெஷல் வந்துட்டு துளசி. எனக்கு எப்போவுமே மனுஷங்களுக்கானாலும் ஆட்டுக்கானாலும் என்னோட ஸ்பெஷல் எதுலேயுமே துளசி தாங்க. மனுஷங்களுக்கு என்ன நோய் வந்தாலும் நான் துளசி தான் எடுத்துப்பேன். துளசி அந்த காலத்தில் தெய்வமாக கும்பிட்டாங்க. அது மட்டும்தான் நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் தெரியாதவங்க இன்னும் எவ்வளோ விஷயம் அதுக்குள்ளே இருக்குது. எனக்கே எவ்வளவோ இன்னமும் தெரியாது. எனக்கே துளசியில் தெரியாத விஷயம் இன்னும் இருக்குது. துளசி வந்துட்டு ஒரு தங்கம், எனக்கு தெரிஞ்சு தங்கம். அந்த தங்கத்துக்குள்ளேயே இன்னும் தங்கம் இருக்குங்கிறது எனக்கும் தெரியாது. நிறைய பேர் அதை பற்றி தெரியாதவங்க உண்டு. நான் அந்த நேரத்துக்கு யோசித்தேன், நமக்கு என்ன வந்தாலுமே இந்த துளசியை தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஜுரம் வந்தாலும் தலைவலி வந்தாலும் என்ன வந்தாலும் எடுத்துக்கிறோம். அதனால் அதை மாதிரி இந்த துளசியை வந்துட்டு நாம் இதுக்கு பயன்படுத்தி பார்க்கலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணேன், துளசியும் கொஞ்சம் வேப்பிலை, அதோட கொஞ்சம் பச்சை மஞ்சள் அது மட்டும் நான் போட்டு நல்லா அரைச்சேன். அரைச்சிட்டு அதோட எதுவுமே சேர்க்கலைங்க. இது 3 தான். 2 நேரம் தான் தேய்ச்சேன். ஒரு நேரம் தேய்ச்சி முடித்தேன். அப்படியே சுத்தமாக அந்த மேலே இருந்த பக்கெல்லாம் வந்துருச்சு. அந்த சீவ் வடிகிறது நின்று. அதை தேய்ச்ச உடனே நச்சு பயங்கரமாக தனியாக ஒழுச்சிங்க. அந்த காம்பு முனையில் சொட்டு 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 சொட்டாக அதை தேய்ச்ச உடனே ஒழுச்சு. நான் ரொம்ப பயந்துட்டேன். இது மனுஷங்களுக்கு தான் சரியாகும் போல இருக்குது, ஆட்டுக்கு சரியாகாத இருக்குது, சீவு தன்னை போல் ஒழுவுதே அப்படின்னு தான் நான் நினச்சி பயந்தேன். ஆனால் அன்னைக்கு தேய்ச்சி விட்டுட்டு, காலையில் தேய்ச்சி விட்டு சாயந்தரம் போய் பார்க்குறப்ப எல்லாம் அப்படியே அடை தட்டின மாதிரி காஞ்சி போச்சுங்க. காலையில் தேய்ச்சேன், சாயந்தரம்லாம் பயங்கர சந்தோஷம் எனக்கு. அடை தட்டின மாதிரி காஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், சரி அப்போ உடனே சுடுதண்ணி வச்சு உப்புக்கல் போட்டு நான் நல்லா கழுவி விட்டுட்டு மறுபடியுமே அதை தேய்ச்சி விட்டேன். சாயந்தரம் தேய்ச்சி விட்டேன். மறுநாள் காலையில் அந்த புண்ணாக இருந்ததெல்லாம் மேலோட பக்கெல்லாம் பேர்ந்து வந்துருச்சு. ஆனால் பால் கறக்கிறப்ப சீவு தான் வருது. என்ன பண்ணுறது? சரி, அதுக்குமே நான் என்ன நினச்சிட்டேன், இந்த துளசி வந்து இது சாப்பிடாது இந்த ஆடு. அதனால் நான் துளசியை என்ன செஞ்சேன்னா, அந்த காம்பில் அந்த சீவு வடிகிற அந்த இதில் பகுதியில் வச்சு கொஞ்சம் ஈர துணியில் அந்த நல்லா துளசியை வந்து கசக்கிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு நான் இதெல்லாம் அரைச்சதெல்லாம் சேர்க்காம வெறும் துளசி மட்டும் கசக்கி அந்த ஒரு துணி ஈர துணியில் வச்சு நனைச்சிக்கிட்டேன். நல்லா காட்டன் துணி, வெள்ளை துணியில் நனைச்சி அந்த காம்பு ஓட்டைக்குள்ளே அந்த துணியை கொஞ்சமாக உள்ளே போகிற அளவுக்கு அந்த நனைச்ச துணியை சொருவி விட்டுட்டு மேலோட இந்த மறுபடியும் அந்த துளசி வேப்பிலை மஞ்சள் சேர்த்து அரைச்சதை மேலோட மறுபடியும் பூசி விட்டுட்டேன்.
பூசிட்டா 2 நேரம் பூசினேன். சுத்தமாக மேலே இருந்த பக்கெல்லாம் வந்துருச்சு. இந்த நாள் தேய்ச்சது காலையில் தேய்ச்சது சாயந்தரம் பக்கெல்லாம் காஞ்சி வந்துருச்சு. நைட்டு தேய்ச்சேன். அதோட தேய்க்கும் போதே இந்த துணியமும் அதில் நினச்சி சுற்றி வச்சேன். உடனே மறுநாள் காலையில் பார்க்குறேன் அந்த துணியை எடுக்கவே முடியல. அப்படியே ஒரு மாதிரி காஞ்சி போயிருந்தது. எப்படியோ கஷ்டப்பட்டு எண்ணெய் வச்சு தேங்காய் வச்சு என்னென்னவோ பண்ணி எடுத்துட்டேன். அது மேலோட பார்க்குறப்ப அப்படியே சுத்தமாக வெள்ளை வெளியேன்னு தோல் உரிச்ச மாதிரி அதுவே அந்த காலில் வச்சு பரண்டும் போல அரிக்கிறது சொரியும் போல இருக்கு. பக்கா பேர்ந்து விழுந்துட்டு வெள்ளை வெள்ளையாயிருச்சுங்க. நம்பவே மாட்டீங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி ஆடுங்களுக்கு இருந்தால் வாயில் இருந்தாலும் அதுதான் மருந்து, மடியில் வந்தாலும் அதே மருந்து. இது எவ்வளோ ஒரு இதுன்னு என்னால் சொல்லிக்க முடியலங்க. நான் அனுபவமாக சொல்கிறேன். எனக்கு எனக்கே தெரியாது இப்படி ஒரு மருந்து இது பண்ண முடியும்னு. நான் பண்ணி பார்த்தேன். மனுஷங்களுக்கு பண்ணுறதுனால நான் அதுக்கு பண்ணி பார்த்தேன். செம்மையாக